நாளைக்கு நல்லா சம்பாதிச்சுன்னா BMW இல்லை ரோல்ஸ் ரைஸை வாங்குறதுக்கு எனக்கு தகுதி வேண்டும். நீ சென்னையில் கூட்டிட்டு நான் தான் போல அந்த கார் தொடச்சால் நான் அந்த கார் எடுத்து நிப்பாட்டுறேன். எப்படி இருக்கும் என்னோட சிந்தனை வந்து நான் ரோல்ஸ் ரைஸில் வச்சேன். எனக்கு ஆடி கார் வந்துருக்கு. ஸ்டார்டிங் 3 கிலோ. இப்போ எவ்வளோ கிலோ பரானா ஒரு நாளைக்கு 500 கிலோ போவோம், 1000 கிலோ போவோம், திடீர்னு 100 கிலோ போவோம். அது இன்றைக்கி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற பிரியாணி ஸ்டைலு டேஸ்ட் தான் நான் கொடுக்குறேன். அதை நான் கம்மியாக கொடுக்குறேன். 100 120 அன்லிமிட்டெடு. அப்போது நான் ஒரு 150 200 வச்சுன்னா நீங்கள் சென்னையில் கோடி சொல்கிறேன் நான் தான் போல. உங்களுக்கு வந்து நான் ஒரு 15,000 பேசிக் சேலரி கொடுக்குறேன்னா ஒரு கோடி நம்ம பண்ணுறோம். சும்மா சொல்ல 1 கோடி பண்ணுறோம். அப்போ 1 இயருக்கு வந்து ஒரு 12 கோடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ப்ராஃபிட் மட்டும் 2 கோடினா எனக்கு தேவை என் செலவு போக போக மீது 1 கோடி சும்மா 1 கோடி என் வேலை செய்கிற பசங்க போகிறேன். ஷேர் என் கூட இருக்கிறோம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிறேன். நான் வீட்டுக்கு தரேன், உனக்கு எல்லாம் தரேன், கல்யாணம் தரேன், நல்லா கரையிடா நகரத்துக்கு தரேன், அவனுக்கு பண்ணுவேன். அது மீறி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ வெளியே கொண்டு போய் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுப்பேன். தன்னுடைய வாழ்க்கையை ரோட்டு கடைகளை தொடங்கி இப்போ அதே ரோட்டில் ஒருத்தர் வந்து தகன் மின்ற ஆடி காரில் பயணிக்கிறாருன்னு சொன்னால் அது ஆச்சரியம் இல்லையா? 15,000 வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சார் வந்து ஊருக்கு போயிட்ட பிறகு எனக்கு வேலை கிடைக்கல. அப்புறம் ஒரு கம்பெனி அந்த கார் கம்பெனியில் வந்து கார் வந்து உங்கள் வீட்டில் இப்போ சர்வீஸ் விட்டுனா உங்கள் வீட்டிலேருந்து நம்ம கார் எடுத்துகிட்டு வருவோம்ல அந்த மாதிரி வேலை பண்ணியிருந்தேன். வெறும் 12,000 தான் சம்பளம். அந்த வீட்டுக்குள்ளே என்னை வந்து வெளியே கைத்து பிடிச்சி வெளியே தள்ளி உனக்கு இடம் கிடையாது எதுவும் கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லனால தான் வீட்டில் சொந்த வீட்டில் ஒரு டபரா வச்சு செஞ்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கும் நன்றி. அவங்க அன்றைக்கி வந்து எனக்கு கைத்து பிடிச்சி வெளியே தள்ளனா ஒரு கிச்சன் எடுத்து 5 டபரா செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்களா டபரா எத்தனை டபரா இன்னும் எனக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் என்னால் எடுக்க முடியல. ஸ்டார்டிங் 3 கிலோ 1.5 வீட்டுக்கு 3 கிலோ. இப்போ எவ்வளோ கிலோ பரானா ஒரு நாளைக்கு 500 கிலோ போவோம், 1000 கிலோ போவோம், திடீர்னு 100 கிலோ போவோம், திடீர்னு 300 கிலோ போவோம். இன்றைக்கி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற பிரியாணி ஸ்டைலு டேஸ்ட் தான் நான் கொடுக்குறேன். அதை நான் கம்மியாக கொடுக்குறேன். 100 120 அன்லிமிட்டெடு. அப்போது நான் ஒரு 150 200 வச்சுன்னா நீங்கள் சென்னையில் கோடி சொல்கிறேன் நான் தான் போல. வெளியே வந்து அப்பு கார் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபீல்? அது பயங்கரமாக இருக்கும். அது வந்து அந்த ஃபீல் பண்ணாத தெரியும். சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. அந்த கஷ்டப்படுறது ஜாலியாக இருக்குது. மக்களே கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக ஒரு லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ தான் நான் வேலைக்கு போவேன். இந்த சிமெண்ட்டு இந்த மண் கல் ஜெல்லிலாம் இருப்பாங்களே அப்போவே காலெல்லாம் தலையெல்லாம் புண்ணு வந்துடும். முடி வெட்டுறதுக்கு போனால் கூட புண்ணு வந்துடும். ஆனால் இன்றைக்கி வந்து முடி வெட்டுறதுக்கு வீடு தேடி கூட வராங்க. ஆனால் அன்றைக்கி முடி அந்த பக்கம் இருக்கும். ஏன்னா சிமெண்ட் மட்டும் தலையில் தூக்கின்னு போவேன். அந்த மாதிரிலாம் நான் 15-16 வயசுலாம் நான் வேலை செஞ்சேன். ஸ்கூல் வந்து படிப்பு வந்து எனக்கு அப்போ ஏறல ஃபுல்லாக. எனக்கு இந்த வீடு பிரச்சனை வீடு இல்லை, ஏதோ ஒரு வகையில் வீட்டில் பிரச்சனை இருக்கிறதால உங்களால் கல்வி தொடர முடியல. இப்போ நீங்கள் ஒரு கல்வியை முடிக்கிறீங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க இல்லையா? ஆரம்பத்தில் வேற என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்க? செய்யாத வேலையே இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். அதான் சொல்கிறேன். எல்லாம் நான் இப்போ என்னெல்லாம் ஒர்க் இருக்கு, அட்டை கம்பெனின்னு இருக்கும், அட்டை கம்பெனியில் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் அந்த கேட்ரிங் வேலை செஞ்சுருக்கேன். செய்யாத வேலையே இல்லைன்னு அவ்வளோதான். செய்யாத வேலையே இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை போட்டீங்க. அந்த கடை வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு பெருசாகிருக்கு, நிறைய வியாபாரம் ஆகுது. ஒரு ஆடி கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இந்த சிமெண்ட் மூட்டெலாம் தூக்கிட்டு போனோன்னு சொன்னீங்க தெரியுமா? அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஒரு 15 வயசு 16 வயசுல அப்படின்னும் பொழுது அப்போ என்ன நம்பிக்கை இருந்துச்சு உங்களுக்கு? ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை இருந்ததா, இல்லை அன்னைக்கான நாளை ஓட்டிடலாம் அப்படின்னு இருந்துச்சா? எனக்கு அப்பத்துலேருந்தே வந்து நம்மளால் ஜெயிக்க முடியுன்ற ஒரு வெறி. ஏன்னா நம்ம இங்கே ஊர்லேயும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நிறைய ஃபோனில் பார்க்குறோம், டிவிலாம் பார்க்குறோம். இவங்களாம் வளரும் போது அவங்கள மனுஷன் தாங்க புரியுதுங்களா? அவங்கள மனுஷன் தான் வளர முடியுன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை வெறி தான். பண்ண முடியும். நான் பெருசாக என்னோட சிந்தனை வந்து நான் ரோல்ஸ் ரைஸில் வச்சேன். எனக்கு ஆடி கார் வந்துருக்கு. இப்போ